இன்றைக்கி எனக்கு நைட் ஷிஃப்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தையல் கடைக்கில் இப்போ பார்த்தீங்களாண்டா இரவா நடுசாமம் இல்லை முடிய போகுது 2:27 எனக்கு ஒரு காஃபி பிரேக் வந்து ஏன்னா தையல் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய லோடு இருக்குது எனக்கு. ஸோ வச்சு கொண்டு இருந்தால் இல்லை நாளை இல்லைன்ற மாதிரி அப்படி தள்ளி கொண்டு போகுது. பகலில் எனக்கு கஸ்டமர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வேலை இருக்கிறபடியாக தையல் கடை வந்து உண்மையிலேயே எனக்கு நைட்டில் தான் கொஞ்சம் டைம் கிடைக்குது செய்ய. அதே மாதிரி தையல் வேலைக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தையலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கூடுதலாக எனக்கு தையல் வந்து பகல் டைமில் விட நைட் டைமில் தையல் செய்கிறது எனக்கு சரியான விருப்பம். ஏன்னா அமைதியாக இருந்து தைக்கலாம்ன்றதுக்கு ஒரு டிஸ்டர்பும் இருக்காமல் இருக்குமன்றதுக்காண்டி. ஸோ அதனால தான் கூடுதலான இரவில் வந்து தையல் செய்கிறோன்னா இப்போ பார்த்தீங்களா சாமம் 2:28. அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு தையலுக்கு நிறைய மெசேஜ்கள் வந்தது. நேற்றும் வந்தது ஹாஃப் சாரிக்கு, இன்றைக்கும் வந்தது, முந்த நாளும் வந்தது பட்டுப்பாவோட ஹாஃப் சாரி பிளவுஸ் தைக்கணுமெண்டு. மறுபடி நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். என்னென்னா வெளி கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் மேலே தைக்கிறதில்ல. என்ன ரீசன் என்று சொல்லிச்சுன்னா எங்கள்கிட்ட தைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ஃபுல்லி புக்ட். ஏனெண்டா எங்கள்கிட்ட வேண்டுற ஆக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரியோரிட்டி கொடுப்போம். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வேண்டுற கஸ்டமர்ஸ் வேறு எங்கே போகிறது, நாங்கள் தான் தைச்சி கொடுக்கணும். அதனால் எங்கள்கிட்ட வேண்டினா மட்டும்தான் நாங்கள் டெய்லரிங் செய்கிறோம். நாங்கள் வெளியில இருந்து மெட்டீரியல் கொண்டு வந்தால் நாங்கள் செஞ்சு தர மாட்டோம், சாரி. அதோட நாங்கள் வந்து ஃபுல்லாகவே புக்ட். ஆனால் ஸ்பெஷலாக ஹாஃப் சாரி ஐயட்டை இதுக்கு தண்ணி வாக்குறதுக்கு அப்படி எதுவும் செய்ய போகிறீங்களா அதுக்கு மட்டும் நாங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவோம் என்பதையும் அன்புடன் அறிய தருகின்றேன். நன்றி.